இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 23 தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித பாலிகார்ப்பு என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். கிபி 69 இவர் பிறந்ததாகவும், திருத்துதர் யோவானுடைய சீடராக இருந்ததாகவும், ஸ்மிர்னா நகரத்தினுடைய ஆயராக இருந்ததாகவும் இவரை பற்றி நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க கால தந்தையர்களுள்ள மிக முக்கியமான ஒரு தந்தையாக கருதப்படுகிறார் இந்த புனித பாலிகார்ப்பு என்பவர். புதிய ஏற்பாட்டை தொகுத்ததில் இவருக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது என்பதையும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க காலத்தில் இருந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரான தப்பறைகளுக்கு எதிராக எழுதியும் மறைவுரையாற்றியும் மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய ஒரு புனிதராகவும் புனித பாலிகார்ப்பு பார்க்கிறார். காது வலி மற்றும் வயிற்றுக்கடுப்பு இவற்றால் அவதிப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற அல்லது குணமளிக்கிற ஒரு பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவத்திற்கு எதிரான தப்பறைகளுக்கு எதிராக போதித்து எழுதிய ஒரு புனிதராக பார்க்கப்படுகிற இவர் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். கிறிஸ்துவை மறுதலிக்க கடைசி வரையில 86 வயது கடைசி வரையில கிறிஸ்துவை மறுதலிக்காமல் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளையும் துன்பங்களையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்றவர் தான் இந்த புனித பாலிகார்ப்பு. இவருடைய பரிந்துரையால் நாமும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுதலிக்காத, கிறிஸ்துவை மட்டுமே அன்பு செய்கிற ஒரு புனிதமான வாழ்வை வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இறுதி தீர்வை பற்றின ஒரு தெளிவான வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறுதி நாட்களில் ஆண்டவர் மாட்சியோடு வருகிற நேரத்துல மனிதர்களுடைய வாழ்விற்கேற்ப அவர் இறுதி தீர்வையை வழங்குகிற அந்த ஒரு காட்சி தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பசித்தோருக்கு உணவளித்தவர்கள், ஏழைக்கு உதவியவர்கள், அந்நியருக்கு இருக்க இருப்பிடத்தை கொடுத்தவர்கள், சிறைப்பட்டவரை சந்தித்தவர்கள், அப்படி என்று நன்மை செய்தவர்களை வலப்புறத்தில் இருக்கிற தன்னுடைய தந்தையினுடைய இருப்பிடத்திற்கு ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்று வலப்பக்கத்தில் இருப்பவர்களை செம்மறி ஆடுகளாக தந்தையினுடைய ஆசி பெற்ற இடத்திற்கு அனுப்புகிற ஒரு காட்சியையும், தீமை செய்தவர்களை, நன்மை செய்ய மறந்தவர்களை, கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தவர்களை, மனிதர்களுக்கு எதிராக வாழ்ந்தவர்களை இடப்பக்கத்திற்கு வெள்ளாட்டுகளை பிரிப்பது போல ஆண்டவர் பிரிப்பார் என்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இறுதி தீர்வை பற்றின அச்சமும் கலக்கமும் சில நேரத்தில் ஏற்படலாம். இயேசு இறுதி தீர்வில் வருகிற நேரத்துல, நடுவராக வருகிற நேரத்துல என்னை எப்படி அவர் தீர்ப்பிடுவார் என்கிற ஒரு அச்சமும் கலக்கமும் நமக்கு ஏற்படலாம். இறுதி தீர்வு என்பது ஒரு அடிப்படையான கோட்பாட்டை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. அன்பு எப்படி செயல்பாட்டால் விளங்கியது என்பதுதான் அடிப்படையான இந்த இறுதி தீர்வைக்கான அளவுக்குள் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். லவ் expressed in action is the basic measure for the last judgment என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய வாழ்வியல் முறை என்பது அன்பை அடிப்படையாக கொண்டு இறைவனை அன்பு செய்கிற, கடவுளையும் அன்பு செய்கிற அந்த கோட்பாட்டில் இருந்ததா, அல்லது என்னை மட்டுமே அன்பு செய்து சுயநலத்தில் வாழ்ந்த, அன்பே இல்லாத ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருந்ததா என்பதுதான் அடிப்படையான ஒரு சிந்தனை. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த தவ காலத்துல நம்முடைய செயல்கள், சிந்தனைகள் அன்பால் ஊந்தப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கின்றனவா, அல்லது சுயநலத்தில் விளைந்த வெறும் வெற்று வார்த்தைகளாக இருக்கின்றனவா என்று சிந்திப்போம். ஜெர்மனிய தேசத்துல 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு தேவாலயம் முற்றிலும் சிதைக்கப்பட்டதாகவும், அந்த தேவாலயத்திற்கு வெளியே இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சொரூபம் ஒன்று இருந்ததாம். 2 கரங்களையும் விரித்திருக்கிற அந்த சொரூபம் விமானப்படை குண்டுகளால் 2 கரங்களும் சிதைக்கப்பட்டு விட்டன. கரங்கள் இல்லாத அந்த இயேசுனுடைய அந்த சொரூபத்திற்கு கீழே இந்த வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தனவா, எனக்கு கரங்கள் இல்லை, உனது கரங்களை தருவாயா, அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, இறுதி தீர்வை பற்றி இன்றைக்கு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இறுதி தீர்வை பற்றி சிந்திக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற பாடம், இந்த மண்ணுலகளை நம்முடைய கரங்களை இந்த உலகத்துல இயேசுவின் கரங்களாக மாற்றி சிறிய வயதில் படித்த பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அன்பர் பணி செய்துவிட தம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வெந்தெய்தும் பராபரமே என்கிற ஒரு பாடல் ஞாபகத்தில் இருக்கிறது.
அன்பர் பணி என்றால் இவ்வுலகத்துல இயேசுவினுடைய மறு உருவங்களாக இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிற நேரத்துல பேரின்பம் என்று சொல்லப்படுகிற நிலை வாழ்வு நமக்கு தானாகவே வரும் என்பதுதான் அந்த பாடல் வரிகளுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே அன்பு மிக்கவர்களே, இறுதி தீர்வையில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, செம்மறியாட்டு குட்டிகளே, உங்களுக்காக தயார் செய்யப்பட்டு இருக்கிற என்னுடைய தந்தையினுடைய இடத்திற்கு வாருங்கள் என்று இயேசுவோடு என்னாலும் மகிழ்ந்திருக்க அன்பர் பணி செய்து இவ்வுலகத்தில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.